ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரேணுஸ் லைஃப் ஸ்டைல். நான் என்னோட கேஸ் ஸ்டவ்வை பார்த்தீங்கன்னா இப்படி கிளாஸி லுக்கு சூப்பராக இருக்குல்ல. பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும். இந்த ஸ்டவ் நான் எவ்வளோ வருஷமாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். இந்த ஸ்டவ் ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயா நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கம்பல்சரி 10 இயர்ஸுக்கு மேலே தான் இருக்கும் அதிகமாக. ஏன்னா நான் 10 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணுறேங்கிறது எனக்கே தெரியுது. இவ்வளோ ஒரு கிளாஸி லுக்கில் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கான சீக்ரெட் நான் என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் வெறும் ஈரத்துணி மட்டும் வச்சு தொடச்சி வச்சுருக்கேன். வேறு எதுவுமே போடலை. ஈரத்துணி மட்டும் போட்டு இப்படி தொடச்சிட்டேன். அதில் தண்ணியோட அந்த அச்சுலாம் இருக்குது பாருங்களேன், சொட்டை சொட்டையாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த தண்ணியோட புள்ளி புள்ளியாக அச்செல்லாம் அப்படி இருக்குது. இது நான் ஈரத்துணி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இது நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் டைல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்காக தான் ஆர்டர் போட்டேன். இதை வச்சு டைல்ஸ் க்ளீன் பண்ணி காமிச்சாங்க. ஆனால் அதை விட இந்த இதுக்கு எனக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. அதனால் நான் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பரான ரிசல்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஒரு கிளாஸி லுக்காக நமக்கு ஸ்டவ்வை க்ளீன் பண்ணி கொடுக்குது. அதுக்கப்புறம் இதை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சி எடுத்துருவேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கஷ்டப்பட்டு கை வலிக்க அந்த மாதிரிலாம் தேய்ச்சிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் நோகிற அளவுக்கு வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். கேஷுவலாக அப்படி போகிற போக்கில் பண்ணுவேன், அவ்வளோதான். ரொம்ப உடம்பு நோக வேலை பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் ரொம்பலாம் நான் பண்ணுறது கிடையாது. இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே லிக்விட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இதை விட கம்மியாக யூஸ் பண்ணாலே போதுமானது. இது ஸ்ப்ரே பாட்டில் மாதிரியும் நமக்கு கிடைக்கும்ல, அந்த மாதிரி கூட நம்ம வாங்கி அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ இன்னும் கம்மியாகவே ஆகும். இன்னைக்கு நான் ஏன்னு தெரியல வீடியோ எடுத்துட்டு இருக்க இதில் நான் பாட்டுக்கு நிறையா யூஸ் பண்ணிட்டேன். ஆனால் இவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன், இன்னும் கம்மியாக தான் ஆகும். இதை ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சிட்டோம் அப்படின்னா நல்லா எல்லா சைடும் ஃபஸ்ட்டு படுற மாதிரி தேய்ச்சி விட்டுறணும். அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் வச்சு அழுத்தி தொடச்சிட்டோம் அப்படின்னாலே போதும், சூப்பராக ஷைனிங் ஆகிடும். மித்தபடி என்னோட கேஸ் ஸ்டவ்வுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்பி நார் அதெல்லாம் நான் எதுவுமே போட மாட்டேன். இதோட இந்த ஜெல்லோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆயில் மாதிரியும் இருக்காது, வாட்டர் மாதிரியும் இருக்காது, ரெண்டுமே இல்லாமல் ஒரு மிடில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த லிக்விட் இருக்கும் தொடுறதுக்கு. இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு தொடச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடுச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி க்ளீன் பண்ணுறாங்க, ஆனால் நான் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் என்னோட கேஸ் ஸ்டவ்வில் இந்த நம்ம கம்பி நாரெல்லாம் போட்டு தேய்ப்பாங்கள்ல, அந்த மாதிரிலாம் நான் ஒரு நாள் கூட தேய்ச்சதே கிடையாது. எனக்கு ஏன்னு தெரில, அந்த மாதிரி தேய்க்கிறதுக்கு பிடிக்காது, அந்த கிராச் ஆகிடும்ல. அதனால என்னோட ஸ்டவ்வில் நானாக கிராச் பண்ணணும் அப்படின்னு நான் பண்ணினதே இல்லை. ஒரு சில டைம் இந்த பாத்திரங்களை வச்சு எடுக்கும் போது அப்புறம் இந்த கரண்டியோட அச்சு அப்படி டக்குன்னு இழுத்துருவோம் தெரியாமல், அந்த மாதிரியான அச்சுகள் தான் இருக்குமே தவிர கம்பி நார் போட்டு நான் ஒரு நாள் கூட விளக்கி கழுவுற மாதிரிலாம் அடுப்பை கழுவுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் நான் கழுவுனதே கிடையாது. ஏன்னு தெரில, எனக்கு அந்த மாதிரி விருப்பம் இல்லை. விருப்பப்படுறவங்க பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் பண்ணினதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் ஃபுல்லாக அந்த லிக்விடை அப்ளை பண்ணிட்டேன். இப்போது இன்னொரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம அப்படியே ஒரு சைடு இருந்து அப்படியே தொடச்சிட்டே வரணும். நான் முன்ன சொன்ன மாதிரி கொஞ்சம் ஓவராகவே லிக்விட் யூஸ் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணணும். அப்படியே நம்ம துடைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸி லுக் சூப்பராக வரும். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த லிக்விட் வாங்குறதுக்கு முன்னாடி விபூதி இருக்கும்ல, நம்ம கோவில்களில் கொடுப்பாங்கள்ல, அந்த விபூதி வச்சு நான் தொடச்சிருக்கேன், சூப்பராக பளிச்சுன்னு ஆகும். ஆனால் இப்போ இந்த லிக்விட் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல, லிக்விடு மட்டுமே போடுவேன். மந்த்லி 2 டைம்ஸ் இந்த மாதிரி தான் இதை யூஸ் பண்ணுவேன். மீதி நாள்லலாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் தண்ணி, விம் ஜெல்லு, அதுக்கப்புறம் வினிகர் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஸ்ப்ரே பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டு
ட்ரை கிளாத்தில் வந்து தொடச்சிட்டோம் அப்படின்னாலே சுத்தமாக ஆகிடும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் இந்த வே ஆஃப் கிளீனிங். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து எப்போவுமே இப்படி தான் வந்து க்ளீன் பண்ணுவேன். டெய்லியும் அந்த விம் ஜெல்லு, அந்த தண்ணி, அப்புறம் வினிகர் ஆட் பண்ணி ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சுருக்கேன் இல்லையா, அதை வச்சு டெய்லியுமே ஒரு டைம் அந்த மாதிரி தொடச்சிருவேன். மீதி நேரத்தில் வந்து இந்த இதை வச்சு 2 டைம்ஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக க்ளீனிங் ஆயிரும். இந்த லிக்விட் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணினதில்லை அப்படின்னா யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து எல்லா ஆன்லைன் ஷாப்லையுமே கிடைக்கிது. ஆன்லைனில் மீஷோவில் வந்து 199 அந்த மாதிரி ரேட்டுக்கு தான் கிடைக்கிது. ரொம்பவே கம்மி பட்ஜெட் தான், சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு இதாக தெரியுது பாருங்கள். ஆப்போசிட்டில் செல்ஃபில் நான் என்னென்னலாம் வச்சுருக்கேங்கிறது கூட என்னோட ஸ்டவ்வில் தெரியுது. அவ்வளோ பளபளன்னு தொடச்சி கிளாஸி லுக்காக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி வே ஆஃப் கிளீனிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணினதில்லை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்னோட கேஸ் ஸ்டவ்வை நான் இப்படி தான் மெயின்டைன் பண்ணுறேன். இது வரைக்கும் எந்த ஒரு ஃபால்ட்டுமே, ஃபயர் ஃப்ளேமில் கூட எந்த ஒரு ஃபால்ட்டும் எனக்கு வந்ததே கிடையாது. இது வரைக்கும் எதுவுமே வரல. நான் வந்து என்னோட ஸ்டவ்வுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா, இந்த கருப்பு கலரில் மேலே அந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது மட்டும்தான் ஒரே ஒரு டைம் மாற்றிருக்கேன். அது இப்போ ரீசெண்டாக ஒரு 3 month பிஃபோர் தான் நான் மாற்றினேன். அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடும்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. கலர்லாம் மாறி அந்த மாதிரி. ஏன்னா 10 இயர்ஸ்க்கு மேலேயா யூஸ் பண்ணுறதுனால அந்த அடுப்பு எரியிற இடத்துக்கிட்ட வந்து கொஞ்சம் வீணாக போன மாதிரி ஆயிடும்ல, அதனால அது மட்டும்தான் நான் மாற்றிருக்கேன். மித்தபடி என்னோட ஸ்டவ் வந்து சர்வீஸ் சென்டருக்கு போனதே இல்லை. இவ்வளோ வருஷமா சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா நான் நிறைய பேரோட வீடுகளில் பார்த்துருக்கேன், ஏதாவது ஒரு ரிப்பேரு, இந்த ஒவ்வொரு ஃப்ளேம் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நான் பிஃபோர் ஆஃப்டர் செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பிக்சரு. இவ்வளோ ஒரு லுக்கில் இருக்கிறது வந்து எவ்வளோ ஒரு கிளாஸி லுக்காக ஆயிருக்கு பார்த்தீங்களா. இப்படி தான் நான் க்ளீன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.